வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இணைய நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் லுக்கிங் பட் ஃபேமிலி பைக்ஸ்ன்ற ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன பெஸ்ட் லுக்கிங் பட் ஃபேமிலி பைக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், எனக்கு வந்து என்னோட டே டு டே சிட்டி பர்பஸுக்கும் என்னுடைய ஃபேமிலி யூஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் தேவை. அட் த சேம் டைமில் அதோடைய லுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது மாதிரி பர்சன்ஸுக்கு ரீலி இந்த ஒரு வீடியோன்றது நிச்சயம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கிளாமர் 125 ஆமாங்க. நம்ம ஹீரோ தரப்புலேருந்து நல்ல ஒரு லுக்கான ஒரு 125cc அட் த சேம் டைம் அது உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டியும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோவோட கிளாமர் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக் டோனான ஒரு லீனியர் பைக்கை தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ரோட் ப்ரெசன்ஸ் ரீலி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக இப்போ புதுசாக வந்திருக்க இந்த 2024 மாடலில் அந்த ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸுன்ற மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மல் வேரியன்ட் வரீங்கன்றப்போ நார்மலான லெவல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்டெக் ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்டெக் ஆப்ஷன் போகிறீங்கன்றப்போ அதில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 10.39 bhp பவர் சிம் 10.4 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் முடிச்சு முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 55 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப சும்மான்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். ஃபியூல் எஃபிஷியன்சின்றது 55 வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தர முடியும். நிச்சயமாகவே ஒரு 60 கிட்ட வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன், பின்னாடி ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 121 kg கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 83,000 ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. எக்ஸ்டெக் மாடல் இன்னும் கொஞ்சம் கூட வரும். அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டே நம்ம ஹோண்டாவோட SP160 ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்குலின் அண்ட் பார்க்கறதுக்கு லைட்டாக ஸ்போர்ட்டி டச்லையும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டிசைனை தான் கொடுத்துருக்கேன். டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நேரில் நல்லாவே இருக்குங்க. ரோட அப்பியரன்ஸ் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 13.27 bhp பவர் சிம், அதுக்கடுத்து 14.58 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே இதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 110 km/h இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் அதுக்கு மேலேயும் வெஹிக்கிளால் போக முடியுது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 kmph வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து ஒரு 45 to 55 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கலான்றது நம்மளுடைய சஜஷன். மைலேஜ் அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சு, ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினே சொல்லலாம். ஆமாம், சப்போஸ் நீங்கள் லாங் ட்ரைவ் போனால் கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 160cc ஓரளவுக்கு நல்ல க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் ஆகாமல். அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. பின்னாடி வந்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எதை எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. அப்படின்றப்ப பிரேக்கிங் இட்ஸ் ஓகே தான், நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 139 kg, சீட் ஹைட் 796 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் 1,47,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,52,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைசிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட
பல்சர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல இந்த பஜாஜ் பல்சர் 125 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராவும் இருக்கும். அட் த சேம் டைம்ல இந்த ஒரு டிசைன்ன்றது ஒரு வெர்சைலான டிசைன் டோன். ஆமா, ஆல் செட் ஆஃப் பீப்புள்ஸுக்குமே இந்த ஒரு டிசைன்ன்றது சூட் ஆகும். ஆமா, நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறீங்க, இல்ல கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா கூட இருந்துட்டு போங்க. யார் ஓட்டினாலும் இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு ரியலி அட்ராக்டிவா இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அவங்களுக்கு செட் ஆகும் இந்த வெஹிக்கிளோட டிசைன். ஆனால் டிசைன் விஷயத்துல ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸ்ன்றது பெஸ்டா இருக்குதுன்றதுல டவுட்டே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் லெவல் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பெருசா சொல்லும்படி இருக்காது. பட் அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான ரேஞ்சுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் லைட் செட்டப், பின்னாடி ரியரில் மட்டும் உங்களுக்கு எல்இடி வரும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு செமி டிஜிட்டல், ஒரு எனஃபான ஃபீச்சர்ஸ் கெயின் பண்ணியிருக்கும், கனெக்டிவிட்டிலாம் இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், சேம் மெட்மேட்டிக் பிளேட் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11.64 பிஹெச்பி பவர் சேம் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்டாக மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த வெஹிக்கிளை ட்ரை பண்ணுறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரியல. மைலேஜ் மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 125 சிசிலன்னு பார்க்கும்போது இதோடைய மைலேஜ்ன்றது நிச்சயமாகவே கொஞ்சம் கம்மி தான். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு பேசிக் மாடலே ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் மட்டும் அதிகம் 140 kg, சீட் ஹைட்டு 790 mm, அதெல்லாம் ஓகே தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது ரியலி அஃபோர்டபுள் ப்ரைஸிங்குள்ளே நல்ல லுக்கு, ஒரு டீசென்டான பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பஜாஜ் பல்சர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இது ஒரு 125 செக்மெண்ட்லேயே நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கு, ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸு, நல்ல ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. பட் வெஹிக்கிள் கொஞ்சம் சின்னதாக ஃபீல் ஆகுது சப்போஸ் ரொம்ப டாலான பர்சன்ஸ் ஓட்டுறீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் சைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கறது வந்து அந்த ஒரு சிங்கிள் பீஸ் சீட் வேரியன்ட், ஏன்னா ஃபேமிலி பர்பஸுக்கும் வேணும்ன்றதுனால சிங்கிள் பீஸ் சீட் வேரியன்ட் தான் பார்க்குறோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதில் கனெக்டிவிட்டி இருக்காது. பட் ஒரு நார்மல் ரைடருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஆவரேஜ் மைலேஜ் இருக்கும். நம்மளுக்கு வண்டியோட அந்த மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டைம் அதை மாதிரி ஒரு எனஃபான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே. சப்போஸ் நீங்கள் இதுலேயே டாப் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் மாதிரி ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 3 வால்வ் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற 125 சிசிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜினோட அந்த ஒரு ப்ரீத்திங்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரீத்திங் நல்லா இருக்குன்றதுனால பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு மிட் ரேஞ்சில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது ஒரு 3 வால்வ் இன்ஜின்ன்றதுனால இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.2 பிஹெச்பி வாட்ஸும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுக்குறது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 56.7 km வரைக்கும் சொல்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரியலி ஓட்டுற போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அட் த சேம் டைமில் இதில் உங்களுக்கு ரைடிங் மோடும் இருக்குது. அந்த ஒரு ரைடிங் மோட் ஸ்விட்ச் பண்ணி ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுது. அப்படின்றப்போ உங்களுக்கு பவரும் நல்லா இருக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்குன்றப்ப நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ட்ரம்ன்ற ஆப்ஷன் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு போதுன்ற மாதிரி இருக்குது. ஓகேவான ஒரு பிரேக்கிங் எடுத்துங்களேன். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 122 kg ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mm தான். அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயமும் சூப்பர் தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஸ்டார்டிங்
ஆகுது. டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல லுக்காகவும் இருக்கணும், ஃபேமிலி யூஸுக்கும் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலே உங்களுடைய மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு ஹோண்டா SP125 தான் இருக்கணும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இனோவேட்டிவ் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்டி கம்யூட்டர். ஆமாம், லைட்டாக ஸ்போர்ட்டி டச் இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் டிசைனே சொல்லலாம். டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. பட் ரொம்ப ஸ்போர்ட்டினஸ்லாம் எதிர்பார்க்குறப்ப நீங்கள் பல்சர் ரைடர் அதை மாதிரி தான் போகணும். இது வந்து ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்டி ரேஞ்சு, பட் டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம், இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் ஆனால் இதுலேயும் கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. பட் ஆனால் இதில் அந்த ஒரு ஆவரேஜ் மைலேஜ், அந்த ஒரு கீர் போர்ஷன், அந்த வண்டியோட ஸ்பீடோ மீட்டர்ன்ற மாதிரி ஒரு ஆவரேஜான ரைடருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் மாற்றிட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். ஒரு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் ரிஃபைன்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அதெல்லாம் ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த இன்ஜின் தான் பெஸ்ட். ஏன்னா இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க கம்பெனி ரிப்போர்ட்டர். ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 65 அபோவ் கூட நிறைய பேர் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அந்த மைலேஜ் கிடைக்குமான்னு தெரியல. டீசெண்டாக ஓட்டுறவங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 50 to 65 கிடைச்சாலே நம்மளுக்கு பெரிய மைலேஜ் தான். அப்படின்றப்ப மைலேஜ் ரீலி இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பவர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். 10.72 bhp அண்ட் 10.9 Nm ஆஃப் டார்க். ஆமாம், மைலேஜும் நல்லாயிருக்கு, பவரும் ஓரளவுக்கு ஓகேன்றப்ப ரீலி நல்ல ஒரு இன்ஜின். அது இல்லாமல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன், பின்னாடி ஸ்டாண்டர்ட் ட்ரம் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 116 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படின்றப்ப டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்களையும் ஓகே தான். ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,12,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.